புரிந்ததா? இப்போ இந்த பயிற்சி பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, புருவ மத்தியத்துக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு ஜோதி ஒன்று இருக்குது, அதுதான் இறைவன். அவனை இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கல. இப்போ அவனை தொட்டு தூண்டி விடும்போது என்ன ஆகும்னா, அவனுக்கு பவர் ஏறிக்கிட்டே போகும். அவனுக்கு என்ன ஆகும்? பயிற்சி பண்ண 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 அவன் பிரகாசம் ஆகிட்டு போவான். அவன் பிரகாசமாக ஆரம்பிச்சிட்டானா என்ன நடக்கும் தெரியுமா? பல வேலை பண்ணுவான். என்ன பண்ணுவான்? பல வேலை பண்ணுவான். அவன் பண்ணாத வேலையே கிடையாது. கடவுள்கிட்ட போய் உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்கலாமா நீங்கள்? சகலமும் சித்தி, சகலமும் சித்தி. அவனால் பண்ண முடியாத விஷயம்னே எதுவும் கிடையாது. எஸ் ஆர் நோ? அப்போ அந்த புருவ மத்தியத்திற்குள் இருக்கும் அந்த ஆற்றலை தொட்டு தூண்டி விட வேண்டும். இப்போ நான் தூண்டி விட்டுருவோம். உங்களுக்கு சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. இவ்வளோ நாள் அது தெரியல. இதுக்கப்புறம் எப்படி தூண்டி விட்டு இனிமேல் அதுலேயே எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த வித்தையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து விடுவேன். ஆனால் அதை அணையாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? இது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, என்னென்னமோ பண்ணனியப்பா, இதை பண்ணுன்ற அதை பண்ணுன்ற, இங்கே போனன்ற அங்கே போனன்ற, இதை பார்த்தங்கிற அதை பார்த்தங்கிற, புருவ மத்தியத்திற்குள் நீ அருட்பெரும் ஜோதியை பார்த்தாயான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்னென்னமோ பண்ணன்னு சும்மா ஊர் கதை உலக கதைலாம் பேசிட்டு இருக்கா. தள்ளியில் முதல்ல அருட்பெரும் ஜோதியை உனது புருவ மத்தியத்திற்குள் பார்த்தாயான்னு கேட்குறாரு. அது எப்போ பார்க்க போற? ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணுமா? வந்ததே அந்த வேலைக்கு தான். அதை விட்டுட்டு ஊர்பட்ட வேலையில் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அது தெரியும், இது தெரியும், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு. அருட்பெருஞ்சோதியை ஒருத்தன் புருவ மத்தியத்தில் பார்த்துட்டானா என்ன நடக்கும்? அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வள்ளல் பெருமானே சொல்றாரு. அருட்பெரும் ஜோதியை ஒருவன் புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டான் என்றால் செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புங்கிறார். அப்போ அந்த துண்டே அவ்வளோ பவர் ஏறிடுங்கிறார். கர்த்தர் வராரு, கர்த்தரோட அங்கேயே ஒருத்தன் தொடறான். அங்கேன்னு அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை ஒருத்தன் தொடறான். அந்த அவர் அருட்பெருஞ்சோதி உள்ள பார்த்துட்டாரு, பயிற்சி பண்ணி பார்த்துட்டாரு. அவர் பிறக்கும் போதே அவர் தேவதூதர்லாம் கிடையாது, பயிற்சி பண்ணி தான் அந்த நிலைமைக்கு போறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் அந்த நிலைமைக்கு யார் வேணாலும் போகலாம். அவர் அங்கேயே போய் ஒருத்தன் தொடறான், தொட்டதுக்கே வைப்ரேஷன் அடிச்சு அவனுக்கு கேன்சர் குணமாகுது. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எப்படி நடக்கிறது? நம்ம அந்த பக்குவத்தோடு அந்த பொறுமையோடு அந்த பயிற்சியை செய்யும்போது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்போது இறைவன் அந்த அதிசயங்களை உங்கள் மூலியமாக நிகழ்த்துவார். அப்போ நீங்கள் நிகழ்த்த முடியாது. ஏன்னா அப்போ நீங்கள் நிகழ்த்துறீங்கன்னா இப்போ அகங்காரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நடக்காது, ஒன்றுமே நடக்காது. நீங்கள் செய்கிற வேலைக்கு எப்போ நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, கிரெடிட்ஸோடு முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய விஷயங்களை அனுபவிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது ஆன்மா பிரகாசம் அடையும், பல விஷயங்கள் தெரிய வரும், பல விஷயங்கள் புரிய வரும். வாயே தொடக்கூடாது யார்கிட்டையும்.